குட் மார்னிங். இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டிலேருந்து தான் டே ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் எழுந்திரிச்சி வந்தபோதே அக்கா சாப்பாடு செஞ்சுட்ருந்தா. அப்போ தான் உலையில் அரிசி போட்டுட்ருந்தா. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு என் தாழ வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய வீட்டுக்கு இங்கே வந்த உடனே அப்புறம் காலையில் சாப்பாடுக்காக ஆப்பவும் சட்னியும். அம்மாவுக்கு ஒயிட் சட்னி தான் பிடிக்கும், எனக்கு எங்கள் ஊர் சட்னி தான் பிடிக்கும். நான் இதை செய்கிற கேப்பில் வந்துட்டு அம்மா மீன் குழம்பு வச்சுட்டாங்க. என்ன மீன்னா வஞ்சிர மீனோட தலையும் முள்ளும் அது தனியாகவே கொடுப்பாங்க. அதுதான் குழம்பு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பொரியலுக்காக முருங்கை இலை பொரிச்சிட்டு வந்து அதை பொரியல் வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டும் நவரன்னு சொல்கிற ஒரு மீன் இருக்கும், அதில் வந்துட்டு பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சு அதையும் பொரிச்சிட்டேன். இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு செமையாக இருந்துச்சு. எனக்கு எங்கள் ஊர் சாப்பாடு ரொம்ப 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 பிடிக்கும். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இனி அடுத்த வேலை சாப்பிட்றது. சாப்பாடு, மீன் பொரிச்சது, பொரியல். எப்படி இருக்குது தட்டு? பார்க்குறதுக்கே அமர்க்கலமாக இல்லை? சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நான் செஞ்சதுனால சொல்லலை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. மீன் குழம்பு அம்மா செஞ்சது, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பாப்பாக்காக ஒரு ஸ்கர்ட்டும் டாப்பும் நேற்று கட் பண்ணி வச்சுருந்ததில்ல, அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்கர்ட்டும் அப்புறமேட்டு ஒரு க்ராப் டாப் மாதிரி கீழே மட்டும் அந்த ஒரு அம்பர்லா இது வர மாதிரி தைச்சிருக்கிறேன். இன்னும் அதில் கலர் அடிக்கணும், இல்லைன்னா பெயிண்ட் ஏதாச்சும் பண்ணணும்னு இருக்குது. அது இனிமேல் தான் பண்ணணும். அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு வந்துட்டு ஆரி ஒர்க் போயிட்டுருக்குறா. சரி, அவ்வளோ கற்றுக்கிட்டது எனக்கும் சொல்லி கொடுத்தாலும் நான் அதை செஞ்சிட்ருந்தேன். இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. பாய்.